அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனின் நடவடிக்கைகள் அக்கட்சிக்குள் மீண்டும் ஒரு பிளவா என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அவரின் அண்மைகால நடவடிக்கைகளை ஒரு காரணமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அதிமுக விசுவாச தொண்டராகவே அடையாளம் காணப்படும் செங்கோட்டையனின் அதிருப்தி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக நன்றி தெரிவிக்கும் விழாவிலிருந்து வெளிப்படையாக தெரிய தொடங்கியது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்ததில் அதிமுகவின் பங்கை பாராட்டி கடந்த பிப்ரவரி மாதம் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிலையில் அந்த விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இடம்பெறாததே அதற்கு காரணம் என்றும் அவர் கூறியிருந்தார். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2017 அம்மா அவர் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்று என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் தொடர்ச்சியாக அடுத்த நாளே அவரது ஆதரவாளர்கள் பெருமளவில் அவரது வீட்டில் திரண்டனர். இதுவும் வழக்கமான வருகையாக தெரிவிக்கப்பட்டது. இதன் பிறகான செய்தியாளர் சந்திப்புகளில் தான் சாதாரண கடைநிலை தொண்டன் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். இச்சூழலில்தான் செங்கோட்டையனின் விலகல் போக்கு இந்த சட்டப்பேரவை தொடரில் வெளிப்படையாக தெரிய தொடங்கியிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்காத நிலையில் 2வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் தனியாக கூட்டத்தில் பங்கேற்றார். அவரின் நகர்வுகளை அதிமுகவில் நிலவும் புகைச்சலாக கணிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று ஒரு பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினரும் வேண்டும் என்ற ஒரு பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினரும் இருக்கின்றனர். இதில் வேண்டும் என்ற பகுதியைச் சேர்ந்த தெற்கு மேற்கு சென்னை போன்ற பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் செங்கோட்டையன் பின் திரண்டு வருகிறார்கள். இன்றைக்கு வெளிப்படையாக நான் எடப்பாடியை எதிர்த்து போர் புரிகிறேன், எந்தவித சமரசம் இல்லை என்பதை செங்கோட்டையன் காட்டியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே எடுத்துட்டு இருக்கார். அதுலயும் ரொம்ப குறிப்பா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருந்தா சில தொகுதிகளில் வென்றிருக்கலாம், அதிமுகவுக்கு மத்திய அமைச்சரவையிலும் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தவற விட்டுட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குமுறல் அதிமுகவுடைய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலேயே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அண்மை காலமா கொங்கு மண்டலத்துல கணிசமான அளவுக்கு பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால பாஜக ஓடையாத அணி சேர்ந்தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு மையம் தான் செங்கோட்டையன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிளவு அரசியலுடைய தொடக்க புள்ளி அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் கட்சியினர் வலியுறுத்துவதன் வெளிப்பாடே செங்கோட்டையனின் போக்கு என்பதும் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது.